வணக்க நண்பர்களே, நம்ம பொது தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்திற்கு அப்பாற்பட்டுள்ள தகவல்கள், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது அனைத்தையும் கவர் பண்ணி நம்ம பொது தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம பொது தமிழை முடித்த வீடியோக்களையும் சேனல் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் மரபு கவிதையில் இடம்பெற்றுள்ள கண்ணதாசனை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு அல்லது கண்ணதாசனை பற்றிய இந்த நோட்ஸை முழுமையாக நீங்கள் படித்த பிறகு கண்ணதாசனை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ஆர்டரில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்திற்கு அப்பாற்பட்டுள்ள தகவல்கள், இது அனைத்தையும் தொகுத்து தான் இந்த நோட்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஏன்னா மரபு கவிதையில் இடம்பெற்றுள்ள அனைவருடைய டிஎன்பிசி கொஸ்டினை சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம பார்க்கலாம். கண்ணதாசனை பற்றி நான் சொல்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. அதாவது ஒரு நோட்டோ அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் எழுதி படிக்க முடியாதவர்கள், இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சரியான நேரம் கிடைக்காது. அவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் தருவோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்ணதாசனை பற்றி 3 பாடம் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் காலக்கணித என்ற பாடம், 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மலைப்பொழிவு என்ற பாடம், 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கண்ணதாசன் கவியன்பம் என்ற பாடம் என 3 பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணதாசனை பற்றிய தகவல்கள் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான தகவலையும் நம்ம கொடுத்துருக்கோம். இவருடைய இயற்பெயர், கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகுடல்பட்டி என்ற ஊரில் முத்தையா பிறந்துள்ளார். இவருடைய பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலட்சுமி. வாழ்ந்த காலம் 1927 பிறந்து 1981 மறைந்துள்ளார். கண்ணதாசன் 1927 பிறந்து 1981 மறைந்துள்ளார். இவருடைய புனைப்பெயர்கள், கண்ணதாசன் எந்தெந்த புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார் பாருங்கள். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இதெல்லாமே அவருடைய புனைப்பெயர்கள். இந்த புனைப்பெயர்களில் தான் அவர் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள்: கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர் என்ற சிறப்பு பெயர்களில் கண்ணதாசன் அழைக்கப்படுகிறார். அடுத்து கண்ணதாசன் இயற்றிய மிக முக்கியமான நூட்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நூட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மாங்கனி, அட்டனத்தி ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், கள்ளக்குடி மகா காவியம், சேரமான் காதலி, ராசதண்டனை, இதெல்லாமே கண்ணதாசன் இயற்றிய நூட்கள். மாங்கனி, அட்டனத்தி ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், கள்ளக்குடி மகா காவியம், சேரமான் காதலி, ராசதண்டனை. கண்ணதாசன் இறுதியாக இயற்றிய நூல் இயேசு காவியம் கண்ணதாசனால் இறுதியாக இயற்றப்பட்ட நூல். அதே போல் தன் வரலாற்றினை வனவாசம் என்ற பெயரில் நூலாக வெளியிட்டுள்ளார். கண்ணதாசனின் தன் வரலாற்று நூட்கள் வனவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் கவனமாக குறிப்பெடுத்துக்குங்க. ஏன்னா அதெல்லாம் கீ பாயிண்ட். அந்த பாயிண்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு அதனுடைய சென்டென்ஸை தெரியணும். அதே போல் கண்ணதாசன் நடத்திய இதழ்கள்: தென்றல் திரை, சண்டமாருதம், கண்ணதாசன் முல்லை. தென்றல் திரை, சண்டமாருதம், கண்ணதாசன் முல்லை என்ற இதழ்களை இவர் நடத்தியுள்ளார். கண்ணதாசன் சேரமான் காதலி நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இவர் சேரமான் காதலி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அதே போல் கம்பர், அம்பிகாவதி, இவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் இயற்றிய நூல் ராசதண்டனை. யாருடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் இயற்றினார்னா கம்பர், அம்பிகாவதி. கண்ணதாசன் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரை உலகிற்கு அறிமுகமானார். இவர் 1949ஆம் ஆண்டு திரை உலகிற்கு அறிமுகமாகியுள்ளார். முதல் பாடல் கலங்காதிரு மனமே. அதே போல் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் இருந்துள்ளார். கண்ணதாசனை பற்றிய தகவல்கள் இதான். மறுபடியும் ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இது வரைக்கும் என்ன பார்த்தேன்னு. இவருடைய இயற்பெயர் முத்தையா. பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகுடல்பட்டி. பெற்றோருடைய பெயர் சாத்தப்பன் விசாலட்சுமி. வாழ்ந்த காலம் 1927 பிறந்து
1981 மறைந்துள்ளார். எந்த புனைப்பெயர்களில் படைப்புகளை வெளியிட்டார்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி இந்த பெயர்களிலெல்லாம் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இவருடைய சிறப்பு பெயர்கள் கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர் என்ற சிறப்பு பெயர்களில் இவர் அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய மிக முக்கியமான நூட்கள் மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், கள்ளக்குடி, மகாகாவியம், சேரமான் காதலி, ராசதண்டனை இதெல்லாம் இவர் இயற்றிய முக்கியமான நூட்கள். இறுதியாக இயற்றிய நூல் இயேசு காவியம். தன் வரலாற்று நூட்கள் அவருடைய வரலாற்றினை வனவாசம் என்ற பெயரில் நூலாக வெளியிட்டுள்ளார். நடத்திய இதழ்கள் தென்றல், தென்றல் திரை, சண்டமாருதம், கண்ணதாசன், முல்லை. சாகித்ய அகாடமி பெற்ற நூல் சேரமான் காதலி. இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி. கம்பர், அம்பிகாவதி இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் ராசதண்டனை. திரையுலகிற்கு 1949 அறிமுகமாகிறார். அவருடைய முதல் பாடல் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி அறிமுகமாகிறார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இவர் இருந்துள்ளார். அடுத்து நாம் பாடல்கள்லாம் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள காலக்கணிதம் இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள இவருடைய பாடல் பார்க்கலாம். பொருள்லாம் பொறுத்த வரைக்குமே ஈஸியாக தான் இருக்கும், படிக்க சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே இலக்கியம் அது போலலாம் இருக்காது. புறநானூறு, அகநானூறு வர இலக்கிய பாடல்கள் மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் இது ஒரு புது கவிதை வடிவில் தான் இது அனைத்துமே இருக்கும். படிக்க சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். கவிஞன் யானொரு காலக்கணிதன். கவிஞன் யானொரு காலக்கணிதன். கருவடு பொருளை உருபட வைப்பேன். புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம். புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். இவை சரி என்றால் ஏம்புவது என் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. இவை சரி என்றால் ஏம்புவது என் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை. அறிக. செல்வந்தர் கையில் சிறைபட மாட்டேன். செல்வந்தர் கையில் சிறைபட மாட்டேன். பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்ட பின் பிறர் உண்ணத் தருவேன். உண்ட பின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புற தேனை ஊர்ப்புறத் தருவேன். பண்டோர் கம்பன், பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள். இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கு அல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வகை தீமை எவ்வகை நன்மை என்பதறிந்து ஏகும் என் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். கொள்கோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு. நான் உரைப்பதே நாட்டின் சட்டம். நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். அடுத்த பாடல் பாருங்கள். இது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மழைப்பொழிவு. பாடத்தின் தலைப்பு மழைப்பொழிவு. பாடல் வரி பாருங்கள். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது. சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது. தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருள் ஆதாரம் எனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாத என வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றார் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார்.
வாழும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சஞ்சை சச்சரவு தினம். தன் நாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யரவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம். இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. சொல்லும் பொருளும் பாருங்கள். சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள்னா வேறுபாடுகள், தாரணினா உலகம், தத்துவம்னா உண்மை, இரக்கம்னா கருணை. இரக்கம்னா கருணை. பாடல் வரி பொறுத்த வரைக்கும் ஏதோ 2 லைன் கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியரையால் அல்லது இதனுடைய நூல் எதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும். மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை, புரிஞ்சு படித்தாலே போதும். அடுத்து பழைய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கண்ணதாசன் கவி என்பன்னு சொல்லிட்டு நிறைய தலைப்புகளின் கீழ் அவருடைய பாடல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் உணர்வு இந்த தலைப்பில் அவருடைய பாடல் ஒன்று பார்க்கலாம். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன். கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே. நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே. பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே. தமிழ் உணர்வை பற்றி கண்ணதாசனுடைய பாடல் இது. அடுத்து வாழ்வியல் சிந்தனை இந்த தலைப்பில் அவளுடைய பாடல். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இதுவும் அவருடைய ஒரு பாடல் தான். அடுத்த தலைப்பு பசுமையான நினைவுகள். பசுமையான நினைவுகள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளை, பழகி கழித்த தோழர்களை, பறந்து செல்கின்றோம். இது அவருடைய ஒரு பாடல். பசுமையான நினைவுகள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து குழந்தை. குழந்தையை பற்றி கண்ணதாசனுடைய பாடல். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழியல்லவோ. இது குழந்தை பற்றிய அவருடைய பாடல். அடுத்து பொது உடைமை பற்றி கண்ணதாசனுடைய பாடல். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. பொது உடைமை பற்றி இவருடைய பாடல். அடுத்து ஓசநயம் என்ற தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை வஞ்சியர் கை வளையோசை, தாழை மடலோசை தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை குழவியர் வாய்த்தேனோசை. அடுத்து சொல்லாட்சி என்ற தலைப்பின் கீழ் இவருடைய இன்னொரு பாடல். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இதுவும் அவருடைய ஒரு புகழ்பெற்ற பாடல் தான். அடுத்து மேற்கோள்கள். இவருடைய பாடல் வரிகளை வேறு சில பாடங்களில் மேற்கோளாக சுட்டி காட்டியிருப்பாங்க. அந்த மேற்கோள்கள்லாம் எடுத்து நம்ம தனியாக பார்த்துடலாம். முதல் மேற்கோள் பாருங்கள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது மிக முக்கியமான இவருடைய பாடல் வரி. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இதுவும் இவருடைய பாடல் வரி தான். அடுத்து முச்சங்கம் கூட்டி முதுபுல தமை கூட்டி, அச்சங்கத்துள்ளே அளப்பரியா பொருள் கூட்டி, சொச்சங்கமாக சுவைமிகுந்த கவி கூட்டி, அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி. அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெரும்பாட்டி. இதுவும் அவருடைய பாடல் வரி தான். அடுத்து இன்னொரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக இளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தன்றலே, வளர் வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கொண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இது இவருடைய ஒரு பாடல். அவ்வளோதான் நண்பர்களே, கண்ணதாசனை பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவலையும் பார்த்துட்டோம். அதே போல் செய்யுள் பாடல்கள் அனைத்தையுமே பார்த்துட்டோம். அதே போல் புத்தகத்தில் இடம்பெறாத
முக்கியமான தகவலையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதனுடைய பிடிஎஃப்க்கான வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள். 7395984198 7395984198 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.